நம்ம பெட்டி கடைக்கு தேவையான கொஞ்சம் ஜாமான் எடுத்துருக்கோம். போர்பன் பிஸ்கெட் வந்து ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கு. ஒரு பாக்கெட் வந்து ரூ. 110 தந்திருக்காங்க. நமக்கு அதில் ஒரு ரூ. 9.60 லாபம் கிடச்சிருக்கு. ஒரு பிஸ்கெட் வந்து ரூ. 9.20 தந்திருக்காங்க. அதே மாதிரி பூண்டு ஊறுகாய் ரூ. 2 அட்டையில் ஒரு அட்டை கிடச்சிருக்கு. ரூ. 15 ரூ. 5 லாபம் கிடச்சிருக்கு. ஒரு ஊறுகாய் ரூ. 1.50 வச்சு நமக்கு வரும். அதுபோல் பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் ரெண்டுமே வந்து ரூ. 69 வச்சு வந்திருக்கு. ஒரு பீஸ் வந்து ரூ. 4.60 வச்சு வரும். நமக்கு அதில் ஒரு ரூ. 6 லாபம் கிடச்சிருக்கு. ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஷாம்பு வந்து ஒரு பீஸ் வாங்கியிருக்கேன். அதில் வந்து ஒரு சரத்தில் ரூ. 8 லாபம் கிடச்சிருக்கு. ஒரு பீஸ் ரூ. 1.60 நமக்கு கிடைக்கும். குத்து விளக்கு கோதுமை மாவு வந்து ஒரு 4 பீஸ் வாங்கியிருக்கேன். நம்மளுடைய ரேட்டு வந்து ரூ. 29 வரும். நமக்கு அதில் ஒரு ரூ. 12 லாபம் கிடச்சிருக்கு. ரூ. 30 வச்சு கொடுக்கும்போது. அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் வந்து 100 கிராம் எண்ணெய் வந்து 10 பீஸ் வந்து ரூ. 240 போட்டிருக்கு. ஒரு பீஸ் நமக்கு வந்து ரூ. 24 உழுது. நம்ம வந்து ரூ. 26 வச்சு கொடுத்தோம்னா நமக்கு ரூ. 2 வச்சு 10 பாக்கெட்லேயும் ரூ. 20 லாபம் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ரூ. 10 விம் சோப்பு வந்து ஒரு 10 பீஸ் வாங்கியிருக்கேன். ஒரு பீஸ் வந்து நமக்கு ரூ. 9.30 வச்சு தருவாங்க. ரூ. 93 10 பீஸுக்கும். அதில் நமக்கு ஒரு ரூ. 7 லாபம் கிடச்சிருக்கு. அதுபோல் ரூ. 5 விம் சோப்பு வந்து ஒரு 20 பீஸ் வாங்கியிருக்கேன். ரூ. 4.61 வச்சு தருவாங்க. ஒரு பீஸ் விற்றா 39 கிடைக்கும். மொத்தமாக 20 பீஸுக்கும் சேர்த்து ரூ. 7.60 நமக்கு லாபம் கிடச்சிருக்கு. ரூ. 10 மில்க் பிக்கிஸில் வந்து ஒரு 10 பீஸ் வாங்கியிருக்கேன். ஒரு பீஸ் ரூ. 9 வச்சு தருவாங்க. நமக்கு 10 பீஸ்லேயே வந்து ஒரு ரூ. 10 லாபம் ரூ. லாபம் கிடச்சிருக்கு. ரூ. 10 வச்சு தருவாங்க. அதே மாதிரி ஜிம் ஜாம் பிஸ்கெட் வந்து வாங்கியிருக்கேன். ஜிம் ஜாம் பிஸ்கெட்டில் வந்து 6 பீஸ் வாங்கியிருக்கேன். ரூ. 9.20 வச்சு தருவாங்க. நமக்கு ரூ. 4.80 லாபம் கிடச்சிருக்கு. ரூ. 10 லக்ஸு சோப்பில் வந்து ஒரு 6 பீஸ் வாங்கியிருக்கேன். 6 பீஸும் வந்து நமக்கு எவ்வளோ தருவாங்கன்னா ரூ. 9.30 ஒரு பீஸு. நம்ம விற்கும்போது அதில் ஒரு ரூ. 4 லாபம் கிடைக்கும். ரூ. 4.20. அதே போல் ரூ. 40 லக்ஸு சோப்பு வாங்கியிருக்கேன். ஒரு பீஸ் வந்து ரூ. 4 லாபம் கிடைக்கும். ரெண்டுக்கும் சேர்த்து ரூ. 38 ஒரு பீஸ் நமக்கு தந்திருக்காங்க. ரூ. 40 சோப்பு ரூ. 38 வச்சு தந்திருக்கு. இது ரூ. 5 விம் சோப்பு. அதே போல் வந்து நம்ம சென்டர் ஃப்ரூட் வந்து ஒரு ஜார் வாங்கியிருக்கு. ஒரு ஜார் வந்து ரூ. 135 நமக்கு தந்திருக்காங்க. அதில் வந்து ஒரு ரூ. 15 தான் லாபம் வரும். சென்டர் ஃப்ரூட் விண்டோஸ்லாம் வந்து லாபம் நிறைய கிடைக்காது. ரூ. 15 ரூ. 20 தான் வரும். இன்றைக்கி வாங்கின சீனி ஒரு 5 கிலோ வாங்கியிருக்கு. ரூ. 43.50. அதில் நமக்கு ஒரு ரூ. 8 லாபம் கிடச்சிருக்கு. மொத்தமாக ரூ. 1488 சரக்கு எடுத்திருக்கு. அதில் நமக்கெல்லாம் கிடச்ச லாபம் ரூ. 130.88. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.